வணக்கம். பாலவின் பார்வை சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எப்பவும் போல் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, பொதுவாக நிறைய நம்மளை மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குங்க, இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல ஐடியாக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பதே நல்லது. அப்படிப்பட்ட சில மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பண்ணினால் நம்ம எதிர்பார்க்கும் அளவுக்கு லாபம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டைம் பீரியடில் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த விஷயத்தில் முதல் கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து என்னுடைய சொந்த கணிப்பு தான். அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பட் ஜென்ரலாக எனக்கு என்ன தோணுங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தீமேட்டிக் இல்லைன்னா செக்டோரியல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நமக்கு ரொம்ப நாலேஜ் இல்லாத அந்த இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா குறிப்பாக ஒரு செக்டோரியல் ஃபண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு ஐடி ரிலேட்டடான ஃபண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நமக்கு ஐடி ரிலேட்டடான அவ்வளோ நாலேஜ் இல்லாத பட்சத்தில் அது இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பர்டிகுலர் செக்டரில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுடைய மொத்த பணத்தையும். ஒருவேளை அந்த செக்டார் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்னா கூட அதற்கான லாபம் குறைவது மட்டும் இல்லாமல் அது நம்மளுடைய பிரின்சிபலையே வந்து பார்த்திங்கன்னா டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செக்டோரியல் அல்லது தீமேட்டிக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு முன்னால் நன்றாக யோசித்துட்டு நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு அப்படி இல்லைன்னா பேலன்ஸ்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதமான ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் டெப்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஈக்விட்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் எப்படி போனாலும் உங்களுடைய ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து தன்னிச்சையாக அட்ஜஸ்ட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஓரளவுக்கு பேலன்ஸாக கரெக்டாக வரும்னு சொல்லுவாங்க. பட் அவங்க சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை காட்டிலும் இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீஸ் வந்து ஒரு 1.5%ன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய லாபம் ஒரு 8%ன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இது கம்மியாக தான் சொல்கிறேன், பட் நிறைய பேலன்ஸ் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுக்குது. ஒரு 8%ன்னு வச்சுக்கிட்டால் அதில் 1.5 கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 6.5% தான் நமக்குடைய லாபமாக இருக்கும். ஏன்னா அந்த 1.5 அந்த ஃபீஸுக்கே போயிடும். ஸோ அவங்க ஹை ஃபீஸ் வாங்குறதுனால இந்த மியூச்சுவல் ஃபண்டை காட்டிலும் நம்மளே டெப்ட் அண்ட் ஈக்விட்டின்னு தனியாக செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க போடுறாங்களோ அதே அளவுக்கு நம்மளும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்து என்ன மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து இப்படி தான் கன்ஃபியூசிங்காக இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ ஒரு நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வாங்கி அவங்க ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி செய்யும், இல்லை ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் செய்யும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டு தான் இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸுங்கிறது. நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த கம்பெனிஸ் டைரெக்டாக அந்த ஸ்டாக்கை வாங்காமல் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இவங்க வாங்குவாங்க, வேறு ஒரு ஃபண்டை இவங்க வாங்குவாங்க. உங்களுக்கு பதிலாக இவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். எப்படி இதை விளக்குறதுல இவ்வளோ குழப்பம் இருக்குதோ அதை மாதிரி தான் இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸும். இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய அனலைஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்மளே அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பிக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணுறது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட். இது உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறதா இருந்தால், இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். உங்களை வந்து வாலண்டியராக வந்து நிறைய இதுக்கு வந்து கூப்பிடுவாங்க, லைவ் கான்ஃபரன்ஸ், வெபினார், இந்த மாதிரி நிறைய கேன்வாசிங்லாம் நடக்கும் இந்த மாதிரி புது ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு. பட் பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணிட்டுருக்கோம். இது இவ்வளோ வருஷங்களில் இவ்வளோ கொடுத்துருக்கு, இத்தனை வருஷங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ க்ரோத் இருக்குது, அந்த மாதிரியான தான் பார்த்துட்ருக்கோம். பட் வந்து புதுசாக வரக்கூடிய ஃபண்ட்ஸில் அதை நம்ம பார்க்க முடியாது, அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அங்கே ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆழம் தெரியாமல் காலை விடுறதுன்னு சொல்ல முடியாது. விஷயம் தெரியாதவங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படி தானே வைங்களா.
ஏன்னா ஒரு பர்டிகுலர் அந்த ஃபண்டை பற்றி நல்லா அவங்க எதில் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதோடைய அந்த மார்க்கெட் எப்படி இருக்கும் நம்ம அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அந்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டே வாங்க மாட்டீங்க, கண்டிப்பாக டேரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான புதுசாக வரக்கூடிய ஃபண்ட்ஸை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயத்தை பேசுகிறதுனாலே நிறைய விதமான எதிர்ப்புகள் நிறைய பேர் கிளம்பியிருக்கு. இன்ஃபேக்ட் நமக்கும் கூட அதற்கான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டை வந்து 2 விதமாக நம்ம வாங்க முடியும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புரோக்கர் மூலமாக வாங்க முடியும், ஒரு ஏஜென்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று டைரெக்டாக நீங்கள் போய் வாங்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு புரோக்கர் மூலம் வாங்கும்போது என்ன ஆகும், ஆப்வியஸாக அவங்களுக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டு கமிஷனாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதே நீங்கள் டைரெக்டாக வாங்கும்பொழுது அந்த கமிஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது ஒரு ஃபண்டை ரெகுலர் ஃபண்டாக போடுறதுக்கும் டைரக்ட் ஃபண்டாக போடுறதுக்கும் உள்ள அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நல்லாவே டிஃப்ரென்ஸ் ஆகும். 1% வரைக்கும் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 15% லாபம் கிடைக்குதுன்னா அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1% போயிடும். கமிஷன் அந்த ரெகுலர் ஃபண்ட் அவங்களுக்கு கொடுக்குற 1% போச்சுன்னா 13% தான் உங்களுக்கு ப்ராஃபிட். பட் இதை நீங்கள் டைரெக்டாக போடும்பொழுது உங்களுக்கு 14%. இந்த 1% தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் லாங் ரன் ஒரு 20-25 வருஷத்துக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான காசு இதன் மூலம் மிச்சப்படும். அப்படி உங்களுக்கு இது எந்த அளவுக்கு மிச்சமாகும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்களே ஆன்லைனில் போயிட்டு சிப்பு கால்குலேட்டர்னு சும்மா போடுங்க. அதில் பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து ஒரு 15ன்னு போடுங்க. அடுத்தது அதே இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜை 14ன்னு போடுங்க. இந்த 1% வித்தியாசத்தின் 25 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய பலனை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கே அதுக்கான வித்தியாசம் தெரிய வரும். ஸோ இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பதன் மூலமே நாம் அதிகமான லாபத்தை பெற முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் அந்த கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அதுக்கான பதில் சொல்வதற்கு முயற்சி பண்ணுறோம். பாலாவின் பார்வையில் சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி எங்களுக்கு உங்களுடைய மேலான ஆதரவை தெரிவியுங்கள். நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனலை பின்தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் அந்த பெல் ஐக்கானை அழுத்துவதன் மூலம் எப்போல்லாம் நம்ம வீடியோ போடுறோமோ அதை இம்மிடியட்டாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.